மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். அதிமுகவை எந்த கொம்பனாலையும் கபலீகரம் பண்ண முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது திமுகவுக்கு எதிராக இல்ல, பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கு எதிரான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் அது குறித்த ஒரு கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. அதே மாதிரி தான் தமிழகத்தின் மிக முக்கிய கட்சியா இருக்கக்கூடிய பாமகவுல இப்ப பிரச்சனை ரொம்ப பட்டவர்த்தனமா வெளிப்பட்டுடுச்சு. அன்புமணி ராமதாஸ் டெல்லியில முகாமிட்டு இருக்காரு, அங்க அவரு அடுத்து அமித்ஷாவை சந்திக்க போறாரு. அதற்கடுத்து ஜூலை மாசம் தொடக்கத்தில் வரக்கூடிய சென்னைக்கு வரக்கூடிய அமித்ஷா கூட்டணி குறித்த அறிவிப்புகளை வெளியிடுவாரு. இந்த பக்கம் ராமதாஸ் திமுகவோட கூட்டணி வரப்போறாரு, தேமுதிக திமுகவோட கூட்டணி வரப்போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்படுது. எல்லாத்தையும் விரிவா பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். நேற்றைய தினம் கள்ளக்குறிச்சியில் நடந்த அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அங்கதான் எதற்காக நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பொதுமக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, அமித்ஷாவுக்கு பதிலடி தரும் விதமா எடப்பாடி பழனிசாமி ஓப்பனா பேசுவார்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா மீண்டும் ஏற்கனவே சொன்னதான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை வீழ்த்துறதுக்காக தான் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறார். இப்ப சமீபத்தில் அமித்ஷாவோட இந்த பேட்டி தான் தமிழகம் முழுக்க பேசு பொருளா மாறுனுச்சு இல்லையா? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் சைலண்டா இருக்காரு. ரெண்டாவது முருகர் மாநாடுல அண்ணாவை இழிவுபடுத்தும் விதமா அங்க ஹிந்து முன்னணி வீடியோ எல்லாம் போட்டாங்க இல்லையா? அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி பெருசா ரியாக்ட் பண்ணல. அதுக்கெல்லாம் இந்த மேடையில ரியாக்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்தாங்க. அங்க ஏமாற்றம் தான் மிஞ்சது. அதையும் தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாதிரி கலைஞர் அதிமுகவை அழிக்கிறதுக்கு பார்த்தாரு, அவரோட கனவு நிறைவேறவே இல்லை, அதே மாதிரி ஸ்டாலினோட கனவு நிறைவேறாது அப்படின்றாரு. இதுலதான் குறிப்பா ஸ்டாலினோட கனவா அமித்ஷாவோட கனவா அப்படின்ற ஒரு அந்த கமெண்ட்டும் சோசியல் மீடியா முழுக்க போயிட்டு இருக்கு இல்லையா? இதுல விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட அந்த கேள்விகள் முன்வைக்கிறப்ப அவர் ரெண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட முன்வைக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒண்ணு இந்த அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. அதை இன்னொரு கட்சியை தலைமை தாங்கி நடத்துற திமுக அதன் தலைமையால அதிமுக கபலீகரம் பண்ண முடியாது. ஆனா கபலீகரம் பண்றது யாரு அப்படின்னா, இப்ப அமித்ஷா தான் பண்றாரு. அதிமுகவை பாஜக இந்து முன்னணி கட்சிகள் தான் திராவிட இயக்கங்கள் மீதான கேள்வியை அதிமுக மேல வச்சிருக்காங்க. சோ அது மறைமுகமா அமித்ஷா கொடுக்கக்கூடிய பதில் தான். அது மட்டும் இல்லாம ரெண்டாவது பாயிண்டா சொல்றது கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. இதுல தனிப்பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்குன்னு சொன்னாலே கூட்டணி ஆட்சி அங்க இல்ல அப்படிங்கறத எடப்பாடி தெளிவுபடுத்திட்டாரு. இது பாஜகவுக்கும் அமித்ஷாவுக்கும் பெருத்த ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குங்கிற மாதிரிலாம் இல்ல, அதிர்ச்சியா இருக்குமோன்றது ஒரு பெரிய டவுட் தான். ஒரு மெசேஜ கன்வே பண்றாரு, தனிப்பெரும்பான்மை ஆட்சி அதிமுக வரும் அப்படின்ட்டு. நான் தான் சிஎம் சொல்லிட்டு எடப்பாடி சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும். ஆனா யாருக்கு போய் ரீச் ஆகணுமோ அதுக்காச்சும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கலாம். அதிர்ச்சி தருமா அப்படின்னு கேட்டா பெரிய கேள்வி கொடுத்தேன். ஏன்னா அமித்ஷாவை இவங்க தான் போய் டெல்லியில் போய் பார்த்தாங்க. பாஜகவினர் அதிமுக பேச்சுவார்த்தை பண்ணல கூட்டணி வாங்க அப்படின்ட்டு. இவங்க தான் டெல்லிக்கு போனாங்க, அங்க கூட்டணி உறுதியாச்சு, அமித்ஷா அறிவிக்கிறார் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அமித்ஷாவுக்கு எந்த விதமான அதிர்ச்சியும் இருக்காது. ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கலாம். நாங்க தான் இங்க ஆட்சியை பிடிச்சாலும் நாங்க தான் பெரும்பான்மை இருப்போம், அதிகாரத்துல உங்களுக்கு உரிமை கிடையாது, அதிகாரம் பகிர்வு என்பது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் சொல்ல வராரு. ஆனா அந்த மெசேஜே அமித்ஷா தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தாரு அப்படின்னா அதுவும் நாடளவுல மாறும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம திமுகவும் ஒண்ணு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குற கட்சி கிடையாது. இன்னைக்கு திமுகவினுடைய முக்கிய முகங்களா இருக்கக்கூடிய பலர் அதிமுக இருந்து வந்தவங்க தான். ஏவா வேலுவா இருக்கட்டும் அல்லது செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், இப்படி பல பேர் நம்ம லிஸ்ட் பண்ண முடியும். எல்லாருமே அதிமுக இருந்து வந்தவங்க தான். ஆனா அதிமுக சொல்லக்கூடிய வாதம் என்னவா இருக்குன்னா, இப்ப அதிமுக கடந்த அந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த 4 ஆண்டு காலம் நடத்தும் பொழுது எத்தனையோ வாய்ப்பு கிடைச்சிச்சு திமுகவுக்கு. நினைச்சிருந்தா அப்பவே அதிமுகவில் அந்த ஆட்சியவே கபலீகரம் பண்ணிருக்க முடியும். அதை பண்ணாம பொறுமை காத்தவர் தான் முதல்வர். இப்போ இந்த கட்சியில இருந்து வேண்டாம்னு விரும்பி வரவங்க தான் திமுக நோக்கி வராங்க. யாருமே அங்க திட்டமிட்டு அதிமுகவில இருந்து ஆட்கள் அங்க இழுக்கல திமுக தரப்புல சொல்லப்பட்டு வருது. இதை இப்ப எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உறுதியான குரல்ல பேசியிருந்தாலும் நல்லா கவனிச்சுன்னா தெரியும், எடப்பாடி, தாவேகா, விஜய் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு திமுக இழுத்து பிடிச்சி எங்க அந்த ஆட்டோக்கார தம்பிங்க வாங்கன்னு சொல்லிட்டு போய் திமுக திட்டுவாங்க. திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி இல்ல, ஆளுங்கட்சி, விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி தான். திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ண வேண்டிய உரிமை எல்லாத்துக்கும் இருக்கு. இதுல நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இப்ப கூட சமீபத்துல ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு இல்லையா திருபுவனத்துல. அங்க போயிட்டு எதிர்கட்சி தலைவருங்கிற முறையில எடப்பாடி பழனிசாமி போயிட்டு
அங்க தர்ணா பண்ணிருக்கணும் அல்லது அங்க போராட்டத்தை கையில் அந்த எடுத்து குடும்ப உறுப்பினர்களை பார்த்து ஆறுதல் சொல்லியிருக்கணும், அவரோட சேர்ந்து எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்கணும். எந்த ஆட்சியா இருந்தாலும் போலீஸனுடைய அந்த மனநிலைங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒருத்த காவலாளியா இருந்தா அவர் வந்து திருடிதான் இருப்பாரா, அந்த பிரச்சனை அதனுடைய பின்னணி எல்லாம் நிறைய இருக்கு. அது அப்புறம் பின்வரும் நாட்கள்ல பேசலாம். ஆனா அதற்கு முன்னிலையில எடப்பாடி போய் இங்க உட்கார்ந்துருக்கணும், தாவேக்கா விஜய் போய் இங்க உட்கார்ந்துருக்கணும், அதையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. குறிப்பா இவங்களுடைய கொள்கை தலைவர், அதான் கட்சியில அதிமுக கட்சி பேர்லயே அண்ணா இருக்காரு, தாவேக்கா தனது கொள்கை தலைவர்ல கொண்டது பெரியாருக்கு இருக்காரு, அண்ணாவின் வழியெல்லாம் ஏத்திருக்காங்க. இப்படிப்பட்டவங்க அந்த இந்து முன்னணி என்ன வகையில கண்டிச்சாங்க? எதுவுமே இல்ல. ஆனா திமுக திட்டத்தை மட்டும் வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுறாங்க. திமுக விமர்சிக்கப்பட வேண்டியதுதான், ஆனா திமுக மட்டுமே விமர்சிக்கிறது அவங்களுடைய இலக்கா நோக்கமா அப்படிங்கிற கேள்விகளும் அரசியல் அரங்குல எதிரொலிச்சுட்டே இருக்கு. நீங்க சொன்னது போல திமுகவை அதிமுக விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை இருக்கு. அதிமுக எதிர்க்கட்சியின் அடிப்படையில் எதிர்க்கட்சி கடுமையா பண்ணணும். இன்னொரு பக்கம் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய நேரத்துல அதிமுகவுக்கு இன்னொரு கடமை என்ன இருக்கு அப்படின்னா, எதற்காக இதுவரைக்கும் பாஜக வேண்டான்னு சொல்றது, எதற்காக இப்ப கூட்டணி வச்சோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா திரும்ப திரும்ப சொன்னார் எடப்பாடி, கூட்டணி கிடையாது, பாஜகவோட கண்டிப்பா வச்சுக்க மாட்டோம். இப்ப வந்து அந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல அதிமுக தலைவர்கள் இருக்காங்க. அந்த கிளாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் மக்கள் ஏத்துக்குவாங்க. ஏன்னா அதுல என்ன ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா, அதிமுக வந்து எந்த கிளாரிட்டியும் இல்லாம நெருக்கடியால தான் பாஜக கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, நிச்சயமா வந்து மைனாரிட்டி ஓட்டு வந்து அதிமுக கிடைக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அதிமுக மூலியமா பாஜக வந்து தமிழ்நாட்டை ஆள போறாங்க. ஏன்னா இரண்டு கட்சிகளுக்கும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கு. இந்த கொள்கை முரண்பாடை வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் இல்லையா நம்ம. அந்த கொள்கை முரண்பாடெல்லாம் தமிழ்நாட்டிற்கு விரோத கொள்கை எல்லாத்தையும் வந்து பாஜக அதிமுக மூலியமா கொண்டு வர போகுது. அதுதான் இங்க ஒரு பெரிய எதிர்ப்பா இருக்கு இல்லையா? அந்த எதிர்ப்பா இருக்கிற சமயம் அது அதிமுக கட்சிக்கு எதிர்ப்பா மாறிடக்கூடாது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து எதற்காக பாஜக கூட்டணி வச்சோம், அதாவது திமுக ஆட்சியை வீழ்த்துங்க, அது உங்க அரசியல் அது பிரச்சனை கிடையாது. அதையும் தாண்டி நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க அப்படின்னா யாரு சிஎம் இருப்பீங்க, கூட்டணி பகிர்வு இருக்குமா, மகாராஷ்டிரா மாதிரியே நீங்க சிஎம் இருந்தீங்க அப்படின்னா பாஜக டெப்டி சிஎம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பல குழப்பங்கள் தமிழக மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா? அதிமுக ஸ்ட்ராங்கா இல்ல இது வரைக்கும் பார்க்கும்போது. ஸ்ட்ராங்கா இல்லாத காரணத்தினாலதான் பாஜக இப்பெல்லாம் பண்றாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லையா? அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், அந்த ஒரு தெளிவை வந்து அதிமுக தலைவர்கள் கொடுத்தா மட்டும்தான் மக்களிடத்துல திமுக எதிர்ப்பு வாக்குகளை இன்னும் அதிகமா அறுவடை பண்ண முடியும். ஜெயக்குமார் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே தெரிஞ்சிடும் அதிமுகவினுடைய மனநிலை என்ன இருக்கு அப்படின்ட்டு. இது வரைக்கும் அவர் பொதுவெளியில பேசவே இல்லை, அடிக்கடி செய்தியாளர் சந்திக்கிறவர் இப்ப மௌனமாவே இருக்காரு. அது மட்டும் இல்லாம அதே மேடையில எடப்பாடி பழனிசாமி என்ன போய் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க. 2011 இருந்து 21 வரைக்கும் திமுக எத்தனை இடத்துல தோத்துருக்கு தெரியுமா, எத்தனை தேர்தலில் தோத்துருக்கு சொல்லட்டுமான்னு அவர் ஒரு கேள்வியை முன் வச்சாரு. இப்போ அதற்கு திமுக தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, 2011 தோற்றது உண்மைதான். அப்ப வந்து தேமுதிக எதிர்கட்சி தலைவரா அமர்ந்தாங்க. அதற்கடுத்து 2011 எதிர்கட்சி அந்தஸ்து கூட திமுக இல்லாம போச்சு. 2016 மறுபடியும் வந்தாங்க இல்லையா, 2021 கூட்டணி அமைச்சாங்க இல்லையா. அந்த இடைப்பட்ட காலங்கள்ல நடந்து எத்தனையோ உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இல்லையா, அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒரு முறை கூட வெற்றியை நிரூபிக்கலையே அப்படின்னு இந்த தரப்புலையும் கேள்விகள் முன்வைக்கப்படுது. அதற்கு எடப்பாடி தரப்புல இப்ப என்ன எலெக்ஷன் முடிஞ்சு என்ன ஒரு 5 வருஷம் தானே ஆயிருக்கும், இந்த எலெக்ஷன்ல பாருங்க என்ன என்னுடைய பங்களிப்பு என்னன்னு பாருங்கன்னு எடப்பாடி தரப்புல சொல்றாங்க. ஏற்கனவே பாஜகவோட கூட்டணி வச்சு அதிமுக தோல்வி கிடைச்சது, இப்ப அதே கூட்டணி தான் மீண்டும் ரிப்பீட் ஆகுது. அப்படி இருக்கிற சமயத்துல வந்து அந்த கேள்வி எல்லாம் தான் செய்யும். இதுவுமே எடப்பாடி இன்னும் ஃபோர்ஸா பேசியிருக்கணும் அப்படிங்கறத கட்சி தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு. இது வந்து அமித்ஷா நோக்கி சொன்னாருன்னு அரசியல் ரீதியா சொன்னாலும் அவர் உண்மையா சொன்னது தனது கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும், ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும். அமித்ஷாவை தான் மனசுல வச்சுட்டு சொல்லியிருக்காரு, எந்த கொம்பனாலையும் அதிமுகவை கபலீகரம் பண்ண முடியாது அப்படின்னா. இப்ப வெளியில என்ன விமர்சனம் எழுந்துட்டு இருக்கு, அதிமுகவை பாஜக உள்வாங்கிட்டு இருக்கு, உள்வாங்கி இன்னும் செரிச்சிரும் அப்படின்னா. இதுல குறிப்பா அதிமுக நிர்வாகிகளே பாஜக மாட்டிக்கிட்டோமோன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு. ஆமா, அந்த மாதிரி விஷயங்களும் பேசப்பட்டு தான் வருது. சோ அதற்கான பதிலடியா தொண்டர்களை தேர்தலை நோக்கி உசுப்பி விடணும், அவங்களை உற்சாகப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தான் எடப்பாடி சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இது இன்னும் கிளாரிட்டியா கொள்கை ரீதியா இன்னும் வலுவா இறங்கி அடிச்சிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறதா அதிமுக தொண்டர்களுடைய ஒரு எண்ணமாகவும் ஒரு ஆசையாகவும் இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் பாமக வந்து சமீப நாட்களாவே வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் வந்து கன்னித்தீவு கதை கூட தொடரும் போடாம முடிவு போட்டுருவாங்க போருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு தந்தை மகனுக்கு இடையிலே அந்த மோதல் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு வடிவமா வெடிச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பல நாட்களா ராமதாஸ் வந்து பல பேட்டிகளை கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, நக்கீரனுக்கு பேட்டி கொடுத்தாரு, அந்த மாதிரி பல மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நேற்றைக்கு ஒரு ஆங்கில சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு, அதுல வந்து பாஜக ஆதரவா பேசுறாரு இல்லையா. அது ஒரு பக்கம் அவரோட பேட்டி, ஒரு பக்கம் கவனிக்க வேண்டிய பேட்டி தான். இன்னொரு பக்கம் ஒரு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் திடீர்னு டெல்லி கிளம்பி போயிருக்காரு. என்ன காரணம், அதற்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, டெல்லி போறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான தலைவர் சந்திச்சுட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க. யார் அப்படின்னா பண்ருட்டி ராமச்சந்திரன். இவர் வந்து தமிழக அரசியல்லையே ஒரு மூத்த அரசியல்வாதின்னு சொல்லலாம், ஒரு மிக முக்கியமான முகம் இல்லையா, கட்சியில் இருந்த நபர். ஆமா, இருந்த நபர். இவர் தான் பாமகவோட முதல் எம்எல்ஏ.
அதாவது 1991 பண்ருட்டி தொகுதியில நின்று ஜெயிக்கிறாரு, யானை சின்னத்துல நின்று ஜெயிக்கிறார். ஜெயிச்ச உடனே அதற்கு முன்னாடி அவர் எம்எல்ஏ ஆயிட்டாரு. ஆமா, பாமக சார்பா நின்று வென்றவர் இவர்தான் முதல் எம்எல்ஏ இல்லையா. அப்புறம் கொஞ்சம் ஆண்டுகள் பாமக இருக்காரு, அப்புறம் தொடர்ந்து அதிமுக வராரு, அப்புறம் தேமுதிக விஜயகாந்த் கூட பயணிச்சாரு. முக்கியமான ஒரு அரசியல் நபர் அறியப்பட்டார். அதை தொடர்ந்து இப்போ ஓபிஎஸ் டீம்ட்ட ஒரு இருக்காரு இல்லையா, இப்போ இருக்காரான்னு தெரியல. ஓபிஎஸ் டீம்லயே முதல்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. அதுலயே நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க. இவர் வந்து இடையில கொஞ்ச நாள் ஆலோசனை கொடுத்துட்டு இருந்தாரு, பக்கபலமா இருந்தாரு. அப்புறமா இப்ப அவரும் ஓபிஎஸ் கூட இருக்கிற மாதிரி தெரியல. இதுல அன்புமணி ராமதாஸ் வந்து டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி இவரை பார்த்திருக்காருன்னு சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையில வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு இவரு தான் தேர்தல் ஆணையத்துல பல முக்கியமான பாயிண்ட்ஸை கொடுத்தாரு, யாரு, பண்ருட்டி ராமச்சந்திரன். அதனால வந்து இதை ஒரு காரணமா காட்டி அன்புமணியும் இவருக்கு ஆதரவான பாயிண்ட்ஸை வந்து இவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காரு டெல்லிக்கு. டெல்லியில போயிட்டு தேர்தல் ஆணையத்தை சந்திக்க போறதா சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா, இப்ப சமீப நாட்களாவே வந்து ராமதாஸ் வந்து பல நிர்வாகிகள் நீக்கம் பண்ணிருக்காரு இல்லையா, அதற்கு எதிர்ப்பா அன்புமணி வந்து தேர்தல் ஆணையத்திட்ட போய் நான் தான் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நான் பொதுக்குழு நீக்கினா மட்டும்தான் ஒருத்தர் நீக்க முடியும் அப்படின்ற மாதிரி வாதத்தை வைக்க போறதாவும். ஆனா ஓபிஎஸ் இவருடைய அறிவுரை ஏற்று நடந்து தோல்விதானே கண்டாரு. அது மாதிரி அன்புமணி அதுவும் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் தான். ஓபிஎஸ்க்கும் சக்சஸ் ஆகல இல்லையா. ஓபிஎஸ் வந்து அதிமுக சின்னத்தையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வாங்கிட்டாங்க. சின்னம் போட்டு வேட்டியோட கட்டக்கூடாது, எதுவுமே வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா. ஆனா இவரோட ஆலோசனையின் பேர்ல அவர் அன்புமணி டெல்லிக்கு போயிருக்காரு. அங்க போயிட்டு தேர்தல் ஆணையத்துல அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள், அந்த பொதுக்குழுல என்னென்ன மாதிரி அதிகாரங்கள் எடுக்கப்பட்டிருக்கு, பொதுக்குழுவோட முடிவுப்படி நான் தான் தலைவரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி பல வாதங்கள் அங்க வைக்க போயிருக்காரு. ஆனா அதுவே சர்ச்சைகளுக்கு இந்த பொதுக்குழு கூட்டி அவங்களுக்கு இவர தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க இல்லையா, அது 3 வருஷம் தான், அந்த பதவி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அன்புமணி சொல்றாரு. ராமதாஸ் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, அவருக்கான பதவி காலம் முடிஞ்சிருச்சு, தேர்ந்தெடுத்ததுல இருந்து இத்தனை ஆண்டுகள் தான் இருக்கணும், அது இருந்துட்டாரு, முடிஞ்சிருச்சு, 3 ஆண்டுகள் இருந்தான்னு சொல்றாரு. ஆனா அன்புமணி தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா, நான் வந்து தேர்தல் ஆணைய தரப்புல இருந்து இன்னும் ஒரு வருடம் எனக்கு நீட்டிச்சு கொடுத்திருக்காங்க, அதனால நான் இன்னும் தலைவரா தான் தொடர்றேன் அப்படின்னு அன்புமணி தொடர்ந்து வாதத்தை முன்னிட்டு வர்றாரு. இதில் வந்து பாமக அமைப்பு சட்டம், அந்த கட்சியினுடைய சட்ட திருத்தங்கள் படி அந்த விதிப்படி எல்லா உரிமையும் தலைவருக்கு தான் இருக்கிறதா சொல்லப்படுது. தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்களுக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் இருக்கு. ஒரு பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னா நிறுவனர் வந்து சிறப்பு அழைப்பாளரா அல்லது வழிகாட்டிங்கிற அடிப்படையில அழைக்கப்படுவார் ஒழிஞ்சு அவருக்கு ஒன்றும் உரிய அதிகாரம் அல்லது உயரிய அதிகாரம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களும் அதுல முன்வைக்கப்படுது. இதை நம்பித்தான் அன்புமணி அங்க போயிருக்காரு. இதை மட்டும் இல்ல, அமித்ஷா போன்றவர்களையும் நம்பி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த டெல்லி விசிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க வந்து அவரு அமித்ஷாவை சந்திக்க போறாரு, ஜேபி நட்டாவை சந்திக்க போறாரு. சந்திச்சு வெறுமனே ஒரு மீட்டிங்கா இல்லாம 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அச்சாரமா அங்க சில வேலைகள் நடக்க இருக்கு. அதை அடுத்து ஜூலை 15 ஜூலை 7 வாக்குல இங்க அமித்ஷா வராரு சென்னைக்கு. வரும்பொழுது அவர் வந்து பாமக கூட்டணியில் இருக்கிறதாக அறிவிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் வெளில வருது அப்படின்னா, இப்போ இருக்கிற நிலைமைப்படி 2 பேரும் ஓரணியில சேர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. பாமக ராமதாஸ் அணி திமுகவுக்கும், பாமக அன்புமணி அணி பாஜகவுக்கும் சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்லாம் தகவல் சொல்லப்பட்டு வருது. ஆமா, 2 அணிகளா பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரோட ஆதரவு நிரூபிக்க தான் தேர்தல் ஆணையத்துக்கு போனான்னு சொல்றாங்க இல்லையா. இதுதான் வந்து அன்புமணி, அதாவது எம்பி பதவியை விட்டு விலகினார்ல, விலகினதுக்கு அப்புறம் முதல் முறை டெல்லிக்கு போயிருக்காரு. அதனால இதனாலேயே பெரிய கவனம் பெற்றிருக்கு. ராஜ்யசபா கூட அடிக்கடி டெல்லிக்கு போல, அவ்வளவு ஆப்ஷன்ல தான் இருந்தார். இப்போ நீங்க சொன்னது போல அமித்ஷாவோட சந்திப்பு, ஜேபி நட்டாவோட சந்திப்பு, இப்படிதான் அதிமுக தலைவர்களும் திடீர்னு டெல்லி கிளம்பி போனாங்க. அங்க போயிட்டு வந்தாரு இல்லையா, அங்க போயிட்டு கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. அதே மாதிரி அன்புமணி திடீர்னு டெல்லி கிளம்பி போயிருக்காரு. அங்க போயிட்டு பாமக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு திரும்பி வரப்போறாரா? இனி வரக்கூடிய நாட்கள்ல அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பாஜக மேடையில அதிமுகவோட சேர்ந்து பாமகவும் மேடை ஏறுமா அப்படின்றத பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயமும் பேசப்படுது. பாமக தேமுதிக ரெண்டுமே அதிமுக கூட்டணியில இருந்த ஒரு கட்சி. ஆனா அதிமுக 2 பேருக்குமே ராஜ்யசபா சீட்டு தராதனால 2 பேருமே ஒரு அதிருப்தியில இருக்காங்க இல்லையா. இப்போ திமுக கூட்டணிக்குள்ள விசிக மதிமுக சில பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு மனக்கசப்பு இருக்கிற மாதிரி வெளியில விஷயங்கள் பேசப்பட்டு வருது. திரும்ப என்ன சொன்னார் அப்படின்னா, இணைப்பு இருக்கு பிணைப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. இதை அடுத்துதான் விசிக மதிமுகவுக்கு பதிலா தேமுதிக பாமக உள்ள வருதுங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் பேசப்பட்டு வருது. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாமக வந்து ராமதாஸ் அணி திமுகவுக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கிற மாதிரியும், தேமுதிக பொறுத்த வரைக்கும் இப்ப சமீபத்தில் கூட ஒரு திமுக மேடையில சுதீஷ் கலந்துகிட்டாரு. இதெல்லாமே ஒரு சைன் தான், உள்ள அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஆனா அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத இப்போது வரைக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. ஆனா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளும் கொஞ்சம் விட்டு பிடிக்கணுங்கிற மைண்ட் செட்ல தான் இருக்காங்களாம். ஏன்னா தொடர்ந்து வந்து கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிக தொகுதி வேணும். இப்ப கூட சமீபத்துல மதிமுக நடந்த நிர்வாக குழு கூட்டத்துல வைகோ பேசியிருக்காரு இல்லையா, 12 சீட்டு வேணும்னு சொல்லி கேட்டாரு. மறுபடியும்
வெளில வந்து நான் அப்படி பேசல அப்படிங்கிற மாதிரி அவர் விளக்கம் கொடுத்தாரு. அது அந்த தகவல் பரவணும் தப்புங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு. சோ இது எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு மறைமுகமா கொடுக்கக்கூடிய நெருக்கடி அப்படிங்கிற விதத்திலையும் திமுக வந்து இதை கையாளுறதுக்கு நமக்கும் வேற 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு காட்டி மிரட்டுறதுக்கு இவங்களை பயன்படுத்திக்க போறதாக தகவல் சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி 2016 நினைக்கிறேன் அந்த மக்கள் நல கூட்டணி போட்டாங்கல்ல, அது மாதிரி நான் கூட்டணி போட்டு 3வது அணி உருவாக்கிடுவாங்களோ. 3வது அணி உருவாக்கினாலும் அது வந்து திமுகவை தான் பிரச்சனையா மக்கள் நல கூட்டணி திமுகவை தான் வீழ்த்துனுச்சு. அதிமுக வீழ்த்துறதுக்கு பதிலா திமுக நல்ல ஒரு சப்போர்ட்டா இருந்துச்சு. அந்த விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இப்ப அதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறத கள்ள நிலவரமா இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒரு அணி அமைய இப்போதைக்கு கஷ்டம் தான். ஏன்னா இது வரைக்கும் அப்ப வந்து அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் இருந்தது. விஜயகாந்த் இருந்தாரு, அப்புறம் வைகோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரு. இப்ப வந்து அந்த அளவுக்கு உங்க அந்த தலைவர்கள் இல்லாததுனால கூட்டணியால தான் பயணப்படக்கூடிய தேவை இருக்கிறதுனாலதான் கூட்டணியிலேயாச்சும் நமக்கு ஒரு உரிய மதிப்பு கிடைக்கும், உரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் கூட்டணி கட்சிகள்லாம் திமுக டிமாண்ட் பண்றாங்க, அதிக இடங்கள் கொடுங்க அப்படின்னு. நிச்சயமா 2024 திமுக கூட்டணியில தான் இருக்கிறோம் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு. அதே நேரம் தேர்தல் நாள் நெருங்கறதுக்கு முன்னாடி என்ன முடிவெடுக்க போறாங்க கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த காலச்சூழல் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் பார்த்த அரசியலினுடைய ஒரு சாட்சியா இருக்கு. ஆமா பிரதீப், இப்போ மகாராஷ்டிரால மீண்டும் அங்க இருக்கக்கூடிய ஆளும் பாஜக அரசு ஒரு யூட்டர்ன் அடிச்சு பேக் அடிச்சிருக்காங்க. எத்தனை வாட்டிங்க யூட்டர்ன் மீண்டும் மீண்டும் அது மாதிரி தான். அதாவது மும்மொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவா மகாராஷ்டிரா அரசு கொண்டு வந்தாங்க இல்லையா. 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து 3வது மொழியா ஹிந்தி கட்டாயம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த முடிவு கொண்டு வரப்பட்டு அப்பவே சர்ச்சையானது இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே. அவ்வளோ பெரிய சர்ச்சை வெடிச்சதுனால, அவ்வளோ பெரிய அந்த போராட்டம் வெடிச்சதுனால அந்த ஒரு உத்தரவு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஏப்ரல் மாசம் அந்த உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு இல்லையா, அதுக்கு ஆதரவா ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நேரடியா சொன்னாதானே விமர்சனம் பண்ணுவீங்க, மறைமுகமா கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா ஹிந்தியை வந்து திணிக்க பார்த்தாங்க. எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வகுப்பறையில 20 மாணவர்களுக்கு மேல் இருந்தா மட்டும்தான் அந்த 20 மாணவர்களும் சேர்ந்து வேற மொழியை கத்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஹிந்தி தான் கட்டாயமா கத்துக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமா திணிக்கிறதா அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க இல்லையா. இப்போ அந்த ஒரு மறைமுக தீர்மானத்திற்கும் பெரிய எதிர்ப்பு வந்திருக்கு. எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால, அதுவும் பாஜக தனிப்பெரும் கட்சியா இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலேயே வந்து ஹிந்திக்கு அவ்வளோ எதிர்ப்பு. எங்க இருந்து அப்படின்னா உத்தவ் தாக்கரே மட்டும் இல்லாம பல கட்சிகள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல மறைமுகமா திணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஜூலை 5ஆம் தேதி உத்தவ் தாக்கரேவும் அவரோட சகோதரர் ராஜ் தாக்கரே 2 பேரும் மீண்டும் சேர்ந்து இதுக்கு எதிராக போராட்டம் பண்ண தயாரா இருந்தாங்க. அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்த சகோதரர்கள் இந்த ஒரு தீர்மானம், இந்த ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக மீண்டும் மகாராஷ்டிரால ஒன்னா சேர போறதா ஜூலை 5ஆம் தேதி அறிவிக்கப்பட்டதா. 2 பேரும் சேர்ந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நாடு முழுக்க பெரிய செய்தியா மாறினுச்சு இல்லையா. ஜூலை 5 நெருங்குறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே இப்ப மகாராஷ்டிரா அரசு மீண்டும் பேக் அடிச்சிருக்காங்க. அதாவது இப்போ கொண்டாந்த தீர்மானமும் நிறுத்தி வைக்கப்படுது, அமைச்சரவையில வந்து அந்த மும்மொழி கொள்கை வந்து நிறுத்தி வைக்கப்படுது, இது குறித்து ஒரு ஆய்வு நடத்த ஒரு குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. முழுசா வித்ட்ரா பண்ணல, ஆய்வு நடத்துவோம், சூழ்நிலை சரியா இருந்தா. ஆமா, இதுல பாஜக அரசு பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பே என்ன அப்படின்னா, அவங்க நினைச்சா என்ன வேணா எப்ப வேணா கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்கல்ல. மகாராஷ்டிரால ஹிந்தி படம் தான் ஓடுது, மராத்தி படம் ஒன்னும் ஓடல. அப்ப எல்லாம் சரியா தானே இருக்கு, ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு பண்றது இல்ல. ஏற்கனவே மராத்தி படத்தை வந்து ஹிந்தி படம் அழிச்சிச்சு இல்ல, இப்ப மராத்தி மொழியை வந்து ஹிந்தி மொழி அழிச்சிரும்ல, அந்த ஒரு அச்சம் இருக்குல்ல. அந்த ஒரு அச்சம் எல்லா ஸ்டேட்ஸுக்கு இருக்குல்ல. இப்ப ஒடியா மொழியே அழியுது அப்படின்னா ஹிந்தி ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு. அதனாலதான் தமிழ்நாட்டிலையும் வந்து ஹிந்தி படிங்க, ஹிந்தியை திணிக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அதே மாதிரிதான் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகள் எதிர்ப்பின் காரணமாக அங்க இருக்கக்கூடிய பாஜக அரசு பணிந்து விட்டது. அதனாலதான் 2 முறை போட்ட உத்தரவை நிறுத்தி வச்சிருக்காங்க. இது முன்னாடியே குழு போட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது இப்படிதான் பல விஷயங்கள்ல வந்து குழு போடாமையே நினைச்ச மாதிரி முடிவு எடுக்கிறாங்கல்ல. விவசாய சட்டப்படி தான் கொண்டு வந்தாங்க, எந்த விதமான ஆலோசனை இல்லாம, அதுவும் பேக் அடிச்சாங்க. இப்ப மீண்டும் பல சட்டங்களை கொண்டு வர்றாங்க. மீண்டும் மகாராஷ்டிரால மெஜாரிட்டி இருக்கு, யாரால கேட்க முடியும்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. பெரிய எதிர்ப்பு வந்துச்சு, அங்க பின்வாங்கிட்டு இப்ப குழு அமைச்சிருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதி இப்படி இல்லாம நடக்கும், எங்க நடந்திருக்கும் சொல்லுங்க? யூபியா, சைனாவா? உத்தரப்பிரதேசம் தான். இன்னைக்கும் உத்தரப்பிரதேசத்துல மகாராஜ்கஞ்ச் அப்படின்னு ஒரு பகுதியில குட்டிகான் அப்படின்னு ஒரு பிஜேபி தலைவர் இருக்காரு. அவரு வந்து கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலையில அங்க இருக்க சுத்தி இருந்த பெண்கள் வந்து அவர் மேல சேத்த கரைச்சு ஊத்துறாங்க, தண்ணியை கரைச்சு ஊத்துறாங்க. பாஜக தலைவர் கையும் கட்டப்பட்டிருக்கு, காலும் கட்டப்பட்டிருக்கு, சேர்ல உட்காந்துருக்காரு. நூதன முறையா இருக்கு, ஏதோ தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு தேடி பார்த்தா அது ஒரு சடங்குன்னு சொல்றாங்க. அங்க ஊர்ல மதிக்கத்தக்க ஒரு நபர் வந்து இந்த மாதிரி உட்கார வச்சு அவர் மேல சேர கரைச்சு எல்லாம் ஊத்துனா அந்த ஊரினுடைய நம்பிக்கைப்படி மழை பொழியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையா. சோ அதை வந்து இவரே செஞ்சா மழை பொழியும். ஏன்னா மழை இல்லாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, விவசாயம் பண்ண முடியாது, ரொம்ப
ரொம்ப அவதிப்பட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த வேலையை அவர் பார்த்ததாக வீடியோக்கள் வெளியா இருக்கு. மக்கள் அப்படி நினைக்கிறது, இப்படி பண்றது கூட ஓகே, அது மக்களுடைய நம்பிக்கையை புண்படுத்தக்கூடாது பண்றாருன்னு கூட சரி. அதுக்கு அடுத்து மழை வர்றதுக்கு என்ன முயற்சி பண்ணாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எதுவும் பண்ண மாதிரி தெரியல. அதற்காக இங்க மத்தியில பாஜக தான் ஆளுது. வேற ஏதாச்சும் சில வழிமுறைகள் இருக்கும், ஆற திருப்பி விடலாம், வாய்க்கால் இந்த பக்கம் டைரக்ட் பண்ணி விடலாம். எதுவுமே பண்ணாம இதை மட்டுமே நம்பி மக்களை இன்னும் அவங்களுடைய நம்பிக்கையை அதிகரிக்கிற அல்லது நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுக்கறங்கிற பேர்ல ரொம்ப ஈஸியான ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனமும் அதுல எழுந்திருக்கு. ஆமா, ஓகே பிரித்திவ், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.